தங்கூஸ் மாம் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காணப்போகும் பதிவு வேப்பம்பட்டு ஆசிர்வாத் பாபா கோவிலை பற்றி. பூமி பூஜை 2/6/2011 அன்று இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. சாய் பக்தன் ஒருவர் இருதயத்தில் அமைய பெற்ற கோவில் அதை நிஜத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். 17 ஆண்டுகளாக இத்திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் சாய்பாபாவிடம் இருந்து அவருக்கு கிடைத்த வாக்கு, எவரிடமும் நன்கொடை கேட்கக்கூடாது, கொடுத்தால் பெற்றுக்கொள்ளவும். இதை இன்று வரை நடைமுறை செய்து வருகிறார். இந்த கோயிலின் மந்திரம் ஓம் சாய், ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயி. பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தியுள்ளார். இக்கோயிலின் கும்பாபிஷேகம் நிறைவடைந்ததும் பாபாவின் உத்தரவுப்படி அவை தெரிவிக்கப்படும். இன்று வரை நிகழ்ந்த அதிசயமும் அற்புதங்களும் எழுதி வைத்துள்ளோம். காலம் வரும்பொழுது தெரிவிப்போம். இந்நிகழ்ச்சிகள் தேசத்திற்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். உரிய காலத்தில் பாபா தெரிவிப்பார். இக்கட்டிடம் 36 சதுரம் 54 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. பூமி பூஜை தொடர்ச்சியாக பிரதி வியாழக்கிழமை தோறும் கூட்டு பிரார்த்தனை, அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விளம்பரம் செய்ய எங்களிடம் நிதி இல்லை. மிக அழகாக பிரம்மாண்டமாக கோவில் உருவாகி கொண்டிருக்கிறது. கோயிலில் திருப்பணி நிறைவடைய பெறப்படும் நன்கொடைகள் இன்று வரை நேர்முகமாகவும் வங்கி மூலமாகவும் மட்டுமே பெறப்பட்டு வருகிறது. நன்கொடைக்கு உரிய ரசீது கொடுக்கப்பட்டு வருகிறது. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னதானம் செய்ய விரும்பும் பக்தர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இங்கு பிரதி வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் சுமார் 200 பேருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. கூட்டு பிரார்த்தனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருநின்றவூர் ரயில் நிலையம் டிக்கெட் கவுண்டர் அருகில் அன்னதானம் செய்யப்பட்டு வருகிறது. கூட்டு பிரார்த்தனை நோக்கம் விரைவில் கட்டிடம் கட்டி விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு. பலர் இக்கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு அனைவரும் பலனடைந்துள்ளனர். மக்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு வேண்டுதல்கள் நிறைவடைந்ததும் அவர்களால் இயன்றதை பாபாவுக்கு செய்து வருகின்றனர். இங்கு முக்கியமான பண்டிகை நாட்களில் சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு பெறப்படும் நன்கொடைகள் இன்று வரை கணக்குகள் உரிய முறையில் பராமரிக்கப்பட்டு ஒவ்வொரு நிதியாண்டிலும் வருமான வரித்துறைக்கு தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. தியானம் செய்வதற்கு தனி அறையும் உள்ளது. பாபாவின் உருவப்படங்களை ஷிரடியில் இருந்து வாங்கி வந்து அமைத்துள்ளனர். சாயின் பாதம், வேப்பமரம் மற்றும் துளசி மற்றும் ஆலமரம் இவைகள் மிக அற்புதமாக அமைந்துள்ளன. கோபுரத்தை கண்டால் கோடி புண்ணியம் என்பர். இந்த ஒரு வாய்ப்பை பாபா எனக்கு கொடுத்தார். நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கோவில் கோபுரத்தை சுற்றி வர இடம் அமைத்துள்ளனர். மிக அருமையாகவும் அழகாகவும் கட்டி கொண்டிருக்கின்றனர். வேப்பம்பட்டில் மிகப்பெரிய சாய்பாபா கோவில் என்றால் அது இதுவே ஆகும். வாருங்கள், இந்த கோபுரத்தை சுற்றி காண்பிக்கிறேன். நீங்களும் பார்த்து கோபுர தரிசனம் பெற்று பயனடையுங்கள். நாம் இக்கோபுரத்தை வலம் வரும் பொழுது காகம் வந்து அமரும். நான் பாபாவாக கருதுகிறேன். பாபாவின் அருளும் தரிசனமும் நமக்கு உண்டு. இது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் உணர முடியும். அனைவரையும் ஆசி வழங்கி அருள் புரிந்து வருகிறார் இந்த ஆசிர்வாத் பாபா. பாபாவின் அருளால் கோவில் மக்கள் வந்து செல்ல பாதைகள் மிக நேர்த்தியாக அமைந்துள்ளது. இதோ உங்களுக்காக கோபுர தரிசனம். இங்கு வருடா வருடம் சண்டி ஹோமம் நடைபெறும். 8/2/2024 வியாழக்கிழமை 658வது வாரம் சிறப்பு சண்டி ஹோம பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அனைவரும் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு சாய் பஜனைகளை பாடி ஹோமத்தை சிறப்பித்தனர். பூஜை செய்து கோமாதாவுக்கு உரிய மரியாதையை வழங்கினர். சாய் அபிஷேகம் உங்கள் பார்வைக்கு. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். இங்கு சாய் பக்தரால் மிகவும் பிரசித்தி பெற்ற சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையில் இருந்து முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் 84 பேர் பயனடைந்தனர். முகாமில் வந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு இனிதே முடிவடைந்தது. வேப்பம்பட்டு மனநல காப்பகத்துக்கும் அன்னதானம் செய்யப்பட்டது. கோயிலின் கட்டுமான பணிக்கு
தங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்று விரும்புபவர் இதில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும். நன்றி. ஓம் சாய்ராம்.